இப்போ நான் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் பயிற்சி 7.6ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்காணும் சார்புகளுக்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அதிலிருந்து இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. 5 சப்ரிவேஷன் நமக்கு 5 கொஷின் கொடுத்துட்டாங்க. இந்த 5 சப்ரிவேஷன் இருக்க கொஷின்ஸுக்குமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சார்புக்கு ஓரியல்பு இடைவெளி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ ஓரியல்பு இடைவெளி அப்படின்னா முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸை வந்து எக்ஸை பொறுத்து ஒரு தடவை வகையீடு செய்ய போகிறோம். வகையீடு செஞ்சு நமக்கு ஒரு சமன்பாடு வரும் பார்த்திங்களா, ஒரு சார்பு. அது என்ன செய்யலாம்னா 0க்கு சமப்படுத்தும் போது நமக்கு ஒரு நிலைப்புள்ளி கிடைக்கும். சரிங்களா? அதாவது கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சி வர்ற மதிப்பை வந்து இந்த மதிப்புகளை வச்சு நம்ம ஓரியல்பு இடைவெளிகளை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஃபஸ்ட் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட் சப்ரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2x³ + 3x² - 12x கொடுத்துருக்காங்களா. இப்போது இந்த சார்பை வந்து முதல்ல எக்ஸை பொறுத்து வகையீடு செய்ய போகிறோம். வேணால் நீங்கள் மேலே எக்ஸை பொறுத்து வகையீடு செய்க அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸை வந்து ஒரு தடவை வகையீடு செய்யும் போது நமக்கு என்ன வரும்னா f' ஆஃப் எக்ஸ்னு வரும். இதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா எக்ஸை வந்து ஒரு தடவை வகையீடு செஞ்சுருக்கோம் அப்படின்றது அர்த்தம். வகையீடு செய்யும்போது இப்போ நம்ம எக்ஸை மட்டும் தான் வகையீடு செய்ய போகிறோம். இந்த 2, இந்த 3, இந்த 12 இதெல்லாம் அப்படி தான் வரும். சரிங்களா? இப்போ 2 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். அடுக்கு ஒரு தடவை முன்னே எடுத்து எழுதணும், மேலே அடுக்குலேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணும். அப்போது இங்கே இன்ட்டு நீங்கள் இப்படி புள்ளி வச்சாலும் பெருக்கல் மீனிங் தான். இல்லை டேரெக்டாகவே வந்து நீங்கள் பெருக்கல் இப்படின்னு போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 3 ஒரு தடவை முன்னே எழுதணும், எக்ஸு மேலே அடுக்கு 3லேருந்து -1 கழிக்கணும். அதே போல் பாருங்கள், ப்ளஸ் இந்த 3 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இன்ட்டு x² இருக்க அடுக்கு ஒரு தடவை முன்னே எடுத்து எழுதணும், எக்ஸு மேலே அடுக்குலேருந்து 1 கழிக்கணும். அப்போ 2 - 1 அடுத்து -12. இப்போ எக்ஸு இப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது அதனுடைய மதிப்பு 1. சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 × 3 6 6x 3 - 1 3லேருந்து 1 கழிச்சிட்டா 2. அடுத்து ப்ளஸ்ஸு 3 × 2 6 6x 2 - 1 1 அடுக்கு மேலே 1 பொட்டல் 1 தான், பொட்டல் 4 1 தான். -12 × 1 12. சரிங்களா? ஈக்குவல் இப்போது இந்த டேர்ம்லேருந்து கம்மியாக என்ன நம்ம வெளியே எடுக்கலான்னு பாருங்கள். 3லையும் நமக்கு இதுலேயும் 6 எடுக்க முடியும், இதுலேயும் 6 வரும், இதுலேயும் 6 வரும். எக்ஸ் எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே எக்ஸ் கிடையாது. சரிங்களா? அப்போ 6 மட்டும் வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டா இங்கே x² மட்டும் வரும். இங்கே இதுமாரி எல்லாம் 1 × 6 6 x² வந்துடுமா. அடுத்து ப்ளஸ் இங்கே எக்ஸ் மட்டும் வரும். அடுக்கு 1 பொட்டல் 1 தான், பொட்டல் 4 1 தான். இங்கே 1 × 6 6 சேம் இந்த டைம் நமக்கு அப்படியே இங்கே வந்துடும். -12ல் எத்தனை 6 இருக்குது, 2 இருக்குது. 2 × 6 12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இப்போது இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள், நமக்கு காரணி வடிவத்தில் இருக்கா. அப்போது இந்த 6 அப்படியே வந்து இருக்கட்டும். இதை நம்ம காரணிப்படுத்திக்குவோமா. இங்கே இதுவுமே எல்லாம் 1. இப்போ 1 × 2 2 ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் என்ன இருக்குது, இதுவுமே எல்லாம் 1. இப்போ இங்கே 1 இப்போ இருக்குன்னா -2 வரணும், கூட்டினால கழிச்சோட 1 வரணும். இப்போ என்ன பண்ணலாம், 1 × 2 போடலாமா. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம். -1 × +2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 × 2 2 -1 + 2 கழிச்சா +1. சரிங்களா? இப்போ இங்கே x² இருக்கா, இங்கே ஒரு எக்ஸ் வரும், இங்கே ஒரு எக்ஸ் வரும். மறுபடியும் எதுவுமே இல்லை 1. இப்போ 1 போட தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா 1 பொட்டல் 1 தான், பொட்டல் 4 1 தான். இப்போ எடுத்து எழுதும் போது என்ன வரும், x - 1 அடுத்து x + 2. சரிங்களா? இது f' ஆஃப் எக்ஸோடைய மதிப்பு. இதை நம்ம 0க்கு இப்போ சமப்படுத்துவோமா. f' ஆஃப் x = 0. 0க்கு சமப்படுத்தும் போது பாருங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். f' ஆஃப் எக்ஸோட மதிப்பு 6 × x - 1 × x + 2 = 0. இப்போ உங்கள் பெருக்கல்ல இருக்கிற அந்த 6 ஈக்குவல் இந்த வரும்போது வகுத்தில் மாறுமா. அப்போ x - 1 × x + 2 = 0/6ன்னு வரும். 0வால் பெருக்கினால வகுத்தில் 0 தான் கிடைக்கும். அப்போது x - 1 × x
ப்ளஸ் 2 ஈக்குவல் 0. இப்போ இந்த மாதிரி நம்ம இருக்கும் என்ன பண்ணுவோம், செப்பரேட்டாக நம்ம எடுத்து எழுதுவோமா. இப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் 0, எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் 0. -1 ஈக்குவல் வரும்போது +1 மாறுமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் 1 பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இந்த முக்கியமாக ஆன்சர்ஸ் வந்து பிளாக்கில் கொடுக்கும்போது ரிவிஷன் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கா, +2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது -2 மாறும். அப்போது எக்ஸ் -2. சரிங்களா. இப்போது நம்ம 2 நிலைப்புள்ளிகள் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா. இதை வச்சு தான் நம்ம ஓரியல்பு தன்மை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், எப்பயும் போல் வந்து நம்ம லைன் போட்டாச்சு. இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியும் இது மைனஸ் இன்ஃபினிட்டியும். அதாவது இதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ப்ளஸ் மதிப்புகள் 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மீனிங் வந்து மைனஸ் வேல்யூக்கள் -1 -2 -3 இந்த மாதிரி வரும். சரிங்களா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த புள்ளியை வந்து இந்த 1 -2 2 மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோமா. இந்த லைனில் அதான் நம்ம குறிக்க போகிறோம். +1 எந்த பக்கம் வரும், +1 இந்த பக்கம் தான் வரும். அப்போது இங்கே ஒரு மார்க் பண்ணி இங்கே +1. -2 இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் தான் வரும். அப்போது கொஞ்சம் கேப் போட்டு இங்கே -2. இப்போது இங்கே ஓரியல்பு இடைவெளி பாருங்கள், நமக்கு 1 2 3 இருக்குது. இப்போது இந்த 3 புள்ளியும் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து டேபிளேஷனில் குறிக்க போகிறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இடைவெளிகள், அடுத்து எப்டேஷன் குறியீடு, அடுத்து அதனுடைய ஓரியல்பு தன்மை எடுத்து எழுதிக்கலாமா. ஃபஸ்ட்டு இடைவெளி பாருங்கள், -∞ -2க்குள்ளே இருக்கா, இது ஒரு இடைவெளி. அடுத்து -2லேருந்து +1க்குள்ளே இது ஒரு இடைவெளி. +1லேருந்து ∞ இது ஒரு இடைவெளி. எடுத்து எழுதிக்கலாமா. -∞, -2, அடுத்து -2, +1, அடுத்து +1, +∞. சரிங்களா. இப்போது எக்ஸோடைய குறியீடு கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே f' கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த சார்பில் பிரதியீடு செஞ்சு தான் நம்ம f' குறியீடு என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் இடைவெளி -∞லேருந்து -2. அப்போ இதுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் ஏதாவது ஒரு நம்பர் -2க்கு மேலே, அதாவது -3 -4 -5 இது போய் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம், நம்ம -2க்கு மேலே -3 எடுத்துக்கலாமா. -3ன்ட்டு எடுத்து இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸுக்கு பதில் இந்த சார்பில் பிரதியீடு செய்யும்போது நமக்கு என்ன வரும், எக்ஸுக்கு பதில் -3. அப்போது f' -3 வருமா. அப்போ இங்கே என்னாகும், 6 × எக்ஸுக்கு பதில் -3 போட போகிறோம். -3 இங்கே -1, இங்கே எக்ஸுக்கு பதில் -3 +2. அப்போ என்னாகும், இங்கே -3 -1 -4 ஆகிடும். -3 +2 கழிச்சு என்னாகும், -1 ஆகிடும். இப்போ இருக்கும்போது மைனஸும் நமக்கு இங்கே வந்து என்ன நம்பர் வந்திருக்குன்றது முக்கியம் கிடையாது, இதுக்கான குறியீடு. ஏன்னா f' குறியீடு கேட்குறாங்க. மைனஸும் பெருக்குன்னா மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இங்கே என்ன குறியீடு வரும், இதுக்கு இங்கே -3 தான் இல்லை, அதுக்கு -4 -5 எது வேணாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா. இங்கே f' குறியீடு என்ன வரும்னா ப்ளஸ்ஸு வரும். அப்போ ப்ளஸ்ஸு அப்படின்னும் போது இதனுடைய ஓரியல்பு தன்மை எப்படி இருக்குன்னா திட்டமாக ஏறும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது இடைவெளி -2லேருந்து 1க்குள்ளே. சரிங்களா. -2லேருந்து 1க்குள்ளே இதுக்கும் இடைப்பட்ட f' குறியீடு கண்டுபிடிக்க போகிறோம். -2க்கும் +1க்கும் இடையில் என்னென்ன இருக்குது, நம்ம -1 இல்லை 0 எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா. அப்போது சேம் அதே போல் எக்ஸுக்கு பதில் நாங்கள் கொடுக்க போகிறோம். f' பதில் என்ன பண்ணலாம், 0ன்னு தரலாமா. இப்போ 0 கொடுக்கும்போது 0ன்னு இல்லை, நீங்கள் -1 இது உங்களுடைய விருப்பம். சரிங்களா. இப்போ 6 × எக்ஸுக்கு பதில் 0 -1, அடுத்துங்க 0 +2. இப்போ என்னங்க, 6 0 -1 0வோட கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். பெருக்குனால வகுத்தாலும் 0 ஆகிடும். -1 இங்கே +2 வரும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் × மைனஸ் நமக்கு நம்பர் முக்கியம் கிடையாது, குறியீடு தான் முக்கியம் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு. சரிங்களா.
அப்போது -2லேருந்து +1க்குள்ளே இதனுடைய குறியீடு என்னவாக இருக்கும்? மைனஸாக வரும். சரிங்களா? இப்போ மைனஸ் அப்படின்னும் போது இதனோட தன்மை எப்படி இருக்கும்? ஓரியல்பு தன்மை திட்டமாக இறங்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 1லேருந்து +∞ பாருங்க, 1லேருந்து +∞, 1க்கு மேலே 2, 3, 4, 5 இது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து அதே போல் இங்கே எக்ஸுக்கு பதில் கொடுக்கும்போது பாருங்கள், நம்ம 2 சொல்லலாம். இப்போ 2 அப்படின்னும் போது f'(x)க்கு பதில் 2 ஈக்குவல் 6 × x-க்கு பதில் 2 - 1 இங்கே 2 + 2 இப்போ என்னாகும்? 6 × 2 - 1 1 2 2 கூட்டினா 4. இப்போ நம்ம குறியீடு இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே என்ன ஆகும்? f' உடைய குறியீடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ன்னும் போது இங்கே என்ன வரும்? திட்டமாக ஏறும். மைனஸ் மதிப்புன்னா திட்டமாக இறங்கும், ப்ளஸ் மதிப்புன்னா திட்டமாக ஏறும். இதை டேபிளேஷன் மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. அப்போது என் குறியீடு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது? -∞லேருந்து -2 இந்த இடைவெளிகள் நமக்கு ப்ளஸ்ஸுன்னும், -2லேருந்து +1க்குள்ளே நமக்கு மைனஸ்னும், +1லேருந்து ∞ வந்து நமக்கு ப்ளஸ்ன்னு கிடச்சிருக்கா? இந்த குறியீடு பென்சிலில் கொடுத்துக்கோங்க. அப்போது நமக்கு பாருங்க எப்படி இருக்குது? இடம் சார்ந்த மதிப்பில் மாறும் போது இது ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு. அப்போது ப்ளஸ்ஸுலேருந்து மைனஸ்க்கு மாறும் போது நமக்கு இந்த இடத்துல வந்து பெரும மதிப்பு கிடைக்குது. அதாவது இடம் சார்ந்த பெருமம் எங்கே கிடைக்குது? இந்த -2ல் கிடைக்குது. அதே போல் பாருங்க, மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு மாறுதான். மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு மாறுச்சுன்னா சிறுமம். அப்போ இந்த இடத்துல நமக்கு இடம் சார்ந்த சிறுமம் மதிப்பு கிடைக்குது. ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு மாறும்போது பெரும மதிப்பு கிடைக்குது, மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு மாறும்போது சிறும மதிப்பு கிடைக்குது. சரிங்களா? இதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? -2ல் பெரும மதிப்பும் கிடைக்குது, 1ல் சிறும மதிப்பா? ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் -2ன்னு கொடுக்க போகிறோம். அடுத்து எக்ஸுக்கு பதில் 1 கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ இது நம்ம f'(x)ல் பதிவு செய்யக்கூடாது, f(x)ல். சரிங்களா? இப்போ எக்ஸுக்கு பதில் -2ன்னு கொடுக்க போகிறோம். முதல்ல 2 கொடுத்தா என்ன? 2 எக்ஸுக்கு பதில் -2 (3) ப்ளஸ்ஸு 3 எக்ஸுக்கு பதில் -2 ஸ்கொயர் -12 எக்ஸுக்கு பதில் -2. சரிங்களா? ஈக்குவல் 2 -2 க்யூப் இருக்கும். அப்போ -2 3 தடவை பெருக்கணும். -2 × -2 × -2 மைனஸும் ப்ளஸ்ஸு 2 2 4. அடுத்து பாருங்க, மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகிடுது. 4 2 8. இப்போ என்ன வரும்? -8. அடுத்து ப்ளஸ் 3 × -2 2 தடவை பெருக்குன்னா மைனஸ் ப்ளஸ்ஸு 2 2 4. சரிங்களா? அடுத்து பாருங்க, -12 -2 மைனஸும் ப்ளஸ்ஸு 12 2 24 பெருக்கும் போது. அடுத்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் × மைனஸ் 2 × 8 16 ப்ளஸ்ஸு ப்ளஸ் தான் இருக்குது. 3 × 4 12 ப்ளஸ்ஸு 24. சரிங்களா? ஈக்குவல் -16 ப்ளஸ்ஸு 12 24 கூட்டணும் நமக்கு என்ன கிடைக்கும்? 36 கிடைக்குமா? 36லேருந்து 16 கழிச்சா மீதி நமக்கு 20. பிரிந்து கணக்குறி +நம்ம +20. இது f(-2)ன்னும் போது இதனுடைய மதிப்பு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 1 இருக்கா? 1 பிரதிட்டு செய்யலாம். f(1)ன்னும் போது 2 × 1 க்யூப்னு வருமா? ப்ளஸ்ஸு 3 × 1 ஸ்கொயர். அடுத்து -12 என்ன ஒரு எக்ஸுக்கு பதில் 1 ஈக்குவல். இப்போ 2 × 1 3 தடவை பெருக்கினாலும் அதே 1 தான் கிடைக்கும். ப்ளஸ் 3 × 1 2 தடவையும் 3 தடவை 4 தடவை எத்தனை தடவை பெருக்கினாலுமே அதே 1 தான். அடுத்து -12 × 1 12 தான் வரும். அதுபோல் 2 × 1 2 3 × 1 3 -12. இப்போ 2 3 5 5 -12 -12ல் 5 கழிச்சிட்டோம்னா மீதி நமக்கு 7 கிடைக்கும். இப்போ 7 பேஜினுக்கான போய் +ன்றதுனால மைனஸ்ன்றதுனால -7. இப்போ therefore இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு. சரிங்களா? இல்லை பெருமம்னு எழுதினாலும் சரி. இடஞ்சார்ந்த பெருமம் எவ்வளவு? ப்ளஸ் வேல்யூ என்ன? 20. அப்போ இங்கே 20ன்னு வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இடம் சார்ந்த சிறுமம், அதாவது
சிறிய மதிப்பு. இப்போ சிறுமம்னும் போது என்ன வரும்? -7. சரிங்களா? அடுத்து பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? f of x ஈக்குவல் x டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 5 கொடுத்துருக்காங்களா? இப்போது இந்த f of x கொடுத்துருக்க இந்த சார்பு நமக்கு எப்படி இருக்குன்னா u பை v ஹோல் டேஷில் இருக்குது. அப்போது ஃபார்முலா பாருங்கள், சைடில் கொடுக்குறேன், மறக்காமல் பென்சில் எழுதிக்கோங்க. u டிவைட் பை v ஹோல் டேஷில் இருக்கா? அப்போது இது எப்படி எழுதலாம்? v இன்ட்டு u டேஷ் மைனஸ் u இன்ட்டு v டேஷ் டிவைட் பை v ஸ்கொயர். சரிங்களா? இப்போ மேலே டேர்ம் வந்து u, கீழே டேர்ம் வந்து vன்னு எடுத்து இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ எப்பயும் இப்போ என்ன பண்ண போகிறோம்? f of எக்ஸை பொறுத்து ஒரு தடவை வகையீடு செய்ய போகிறோம். தேவைன்னா மேலே எக்ஸை பொறுத்து வகையீடு செய்க அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க. ஒரு தடவை வகையீடு செய்யும் போது இங்கே என்ன ஆகும்? f டேஷ் ஆஃப் எக்ஸ்னு வரும். இதுக்கு மீனிங் எக்ஸை வந்து ஒரு தடவை வகையீடு செஞ்சுருக்கோம் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு u டிவைட் பை v. இப்போ v அப்படியே எழுதிக்கணும். v என்னது? எக்ஸ் மைனஸ் 5. அடுத்து u டேஷ். u என்னது? எக்ஸு. எக்ஸு u டேஷ்ன்னு இருக்கு, அதுக்கு அர்த்தம் ஒரு தடவை வகையீடு செய்யணும். இப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்ய நம்ம இங்கே எக்ஸாக எடுத்துருக்கோம். இப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது மதிப்பு என்ன ஆகும்? 1 மைனஸ். இப்போ u அப்படியே எழுதிக்கணும். u என்னது? எக்ஸு. இங்கே எங்கே டேஷ் கொடுத்துருக்காங்களோ அந்த டேர்மை மட்டும்தான் நம்ம எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணும். சரிங்களா? இப்போ வி டேஷ் கொடுத்துருக்காங்களா? வி டேஷ்னால் எது? கீழே இருக்கிறது வி டேர்ம். இப்போ இந்த டேர்மை தான் நம்ம வந்து வகையீடு செய்யணும். சரிங்களா? இப்போ என்ன ஃபஸ்ட்டு இருக்குது? எக்ஸ் இருக்கா? எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் மதிப்பு 1 மைனஸ் அப்படியே வந்துடும். எனக்கு 5 எக்ஸ் எல்லாம் மாறிலி உறுப்பு மட்டும் தனியாக வரும்போது மதிப்பு 0 ஆகிடும். சரிங்களா? டிவைட் பை வி ஸ்கொயர் இருக்கா? இப்போ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ 1 கூட பிறகுனா சேம் இதே நமக்கு எக்ஸ் மைனஸ் 5 தான் கிடைக்கும். இப்போ எக்ஸ் மைனஸ் 5 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு மைனஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 எக்ஸ்ன்னு வரும். இங்கே என்ன இருக்குது? 1 மைனஸ் 0, 0வோட கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். இப்போ 1 வருமாங்க, அப்போ 1 வரும். இப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் 1 என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸு வருமா? டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, இது அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ ப்ளஸ் எக்ஸ்க்கும் மைனஸ் எக்ஸ்க்கும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் 5ன்னு வருமா? டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ அடுத்து பாருங்கள், நிலைப்புள்ளி கண்டுபிடிக்கலாமா? நிலைப்புள்ளி கண்டுபிடிக்கணும்னா இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு கண்டுபிடிச்சி இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பை வந்து 0க்கு சமப்படுத்தணும். அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் மதிப்பு என்ன? -5 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 0ன்னு வருமா? இப்போ அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் இருக்க இந்த எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் இங்கே வகுத்தலில் இருக்குது. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல மாறும். அப்போது 0வோட பெருக்கினாலோ வகுத்தாலோ நமக்கு என்ன கிடைக்கும்? மதிப்பு 0 கிடைக்கும். இப்போ இந்த டைம் வந்துடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? -5 ஈக்குவல் 0ன்னு வந்துடும். அப்போ இங்கே -5ம் 0வும் சமமா அப்படின்னா சமம் கிடையாது. அப்போ உங்கள் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் 0, 0வுக்கு சமப்படுத்த முடியாது. நீங்கள் தேவைன்னா இங்கே கூட பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் 0 இந்த டைம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல்னும் போது இங்கே இல்லை, இன்னொரு மெத்தட்லேயும் பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு வந்து மதிப்பு பிரதியீடு செய்யும் போது இப்போது -5 வந்து நமக்கு 0வுக்கு சமப்படுத்த முடியாது. அப்போ மதிப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இப்போ 2 இல்லை 3 நீங்கள் எந்த மதிப்பு கொடுத்தாலுமே நமக்கு இங்கே வரும்போது ஒன்று பாயிண்டில் வரும், இல்லை வேல்யூ வந்து நமக்கு மைனஸ் வேல்யூவில் வரும். சரிங்களா? அப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். therefore எக்ஸ் ஈக்குவல், இப்போது 5 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 எனும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து காண முடியாது, இல்லை காண இயலாது, இப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே வந்து 0வுக்கு சமப்படுத்த முடியாதுன்ற மதிப்பு நமக்கு வந்துடுச்சு. சரிங்களா? அப்போ மதிப்பு எப்படி இருக்கும்? 0வை விட அதிகமாக இருக்கும். இப்போ 0வுக்கு மேலே அதிகமாக இருக்கிற நம்பர் நீங்கள் எந்த நம்பர் வேணுனாலும் இங்கே கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்து பிரதியீடு செஞ்சாலுமே நமக்கு இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு நமக்கு கிடைக்காது. இப்போ கிடைக்காதுன்னும் போது இப்போ இங்கே 5 எடுத்துருக்கோம். இப்போ 5 கொடுக்கும்போது நமக்கு 0 ஆகிடுது.
ப்ளஸ் 5 கொடுக்கும்போது ப்ளஸ் 5 மைனஸ் 5 அந்த டைம் 0வா, இந்த டைம் நமக்கு 0 வகுக்கும் போது 0 ஆகிடும். இப்போ என்கோடில் மென்ஷன் பண்ணும்போது பாருங்கள், எப்பயும் போல் இந்த பக்கம் மைனஸ் இன்ஃபினிட்டியும் இந்த பக்கம் ப்ளஸ் இன்ஃபினிட்டியும். சரிங்களா, 5 நமக்கு எங்கே வரும், இந்த பக்கம் தான் வரும். ப்ளஸ் டேர்மில் நமக்கு 5 வரும். இப்போ இங்கே எடுத்துக்கலாம். சரிங்களா, 5 வரும்போது நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 5 வரைக்கும் ஒரு இடைவெளி, 5லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு இடைவெளி. சரிங்களா, அப்போது இப்போங்க இடைவெளி இங்கே என்ன வரும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோடைய குறியீடு. சரிங்களா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் குறியீடு. அடுத்துங்க அதனுடைய தன்மை, அதாவது ஓரியல்பு தன்மை. இது டேபிளேஷன் மாதிரி எழுதிக்கோங்க, ஓரியல்பு தன்மை. இடைவெளி என்ன, ஒன்று மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் 5க்குள்ளே, இன்னொன்று 5லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே. சரிங்களா, இப்போது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் 5க்குள்ளே ஏதாவது ஒரு மதிப்பு எங்கே பிரதிநிதி செய்யணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில். இப்போது பிரதிநிதி செய்யலாமல், இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் 5, இப்போ இதுக்கு இடைப்பட்ட நம்பர். அப்போ நீங்கள் 5ன்னா அதுக்கு முன்னே வரைக்கும் 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். மைனஸ் வேல்யூவும் கொடுத்துக்கலாம், இல்லை ப்ளஸில் வந்து 0 1 2 3 4 வரைக்கும் கொடுக்கலாம். சரிங்களா, நம்ம என்ன பண்ணலாம், பொதுவாக 0வே கொடுத்துக்கலாம். இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து மைனஸ் என்ன வரும், 0 கொடுக்கும்போது மேலே நமக்கு மைனஸ் டைம் வந்துடும். கீழே 0ன்னா 0 மைனஸ் 5 வருமா, ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், மேலே மைனஸ் அப்படியே வந்துடும், கீழே நமக்கு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து மைனஸ்னு இதனுடைய குறியீடு வரும்போது நமக்கு ஓரியல்பு தன்மை எப்படி இருக்கும், திட்டமாக இறங்கும். சரிங்களா, இப்போ திட்டமாக இறங்கும் வருமா. அடுத்து ப்ளஸ் 5லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 6ன்னு கொடுக்கலாமா, 6ன்னு கொடுக்கும்போது என்ன வரும், நமக்கு மேல் நமக்கு மைனஸ் குறி இருக்குது, மைனஸ் வந்துடும். கீழே 6ன்னும் போது 6 மைனஸ் 5ன்னு வருமா, லெஸ் பண்ணால் 1. இப்போ 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். நமக்கு இங்கே வந்து நம்பர் முக்கியம் கிடையாது, 1ன்னா ப்ளஸ் 1, அப்போ ப்ளஸ் தான் வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும், ப்ளஸ் 5லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் குறியீடு வந்து மைனஸ். அப்போ இதோட தன்மை எப்படி இருக்கும், திட்டமாக இறங்கும். சரிங்களா, எடுத்து கீழே அப்படி ஒன்ஸ் எழுதிக்கோங்க, எழுதிட்டு டெலிபிரேஷன் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, அப்போது ஃபைனலாக வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இடம் சார்ந்த அறுதி மதிப்பு கிடையாது. சரிங்களா, நமக்கு வந்து இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 சமப்படுத்தும் போதும் வேல்யூ கிடையாது. இதனுடைய தன்மை நமக்கு வந்து திட்டமாக இறங்கும், மைனஸ் குறியீடு வந்திருக்கு. சரிங்களா, அப்போது சரிங்களா, ஏன் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து இடம் சார்ந்த அறுதி மதிப்புகள் கிடையாதுன்னா, எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன எடுத்திருக்கோம், 5ன்னு எடுத்துருக்கோமா, 5 நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை பிரதியீடு செய்யும் போது நமக்கு கீழே வந்து பகுதியில் 0 ஆகிடும். சரிங்களா, ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சரை வந்து எல்லாமே நமக்கு நாட் ஈக்குவல்னும் போது இந்த இடத்துல வந்து அறுதி மதிப்பு நமக்கு கிடையாது. ஏன்னா நிலைப்புள்ளி வந்து 0 சமம் கிடையாது. சரிங்களா, அடுத்து பாருங்க, தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இ பவர் எக்ஸ் டிவைட் பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா. இதை நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எப்பயும் போல் எக்ஸை பொறுத்து ஒரு தடவை வகையீடு செய்ய போகிறோம். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா, இந்த டேர்ம் நமக்கு எப்படி இருக்குது, வி பை யூ மெத்தடில் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன, வி யூ டிவைட் பை வி ஹோல் டேஷ் ஈக்குவல் வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர். சரிங்களா, இப்போது இங்கே இந்த டேர்ம் யூ, இந்த டேர்ம் வி டேர்ம் அப்படியே எழுதிக்கணும், 1 மைனஸ் இ பவர் எக்ஸுன்ட்டு. சரிங்களா, அடுத்து யூ என்ன, மேலே இ பவர் எக்ஸ் இருக்குது. இப்போ யூ டேஷ்னும் போது நம்ம ஒரு தடவை வகையீடு செய்யணும். இப்போ இ பவர் எக்ஸை வகையீடு செய்யும் போது நமக்கு அதே இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா, அடுத்து மைனஸ், இப்போ யூ அப்படியே எடுத்து எழுதிக்கணும், யூ என்னது இ பவர் எக்ஸு இன்ட்டு வி டேஷை வந்து வகையீடு செய்யும் போது பாருங்கள் கீழே இது வி, இந்த இதை மாறிலி உறுப்பா, மாறிலி 1 வந்து வகையீடு செஞ்சால் மதிப்பு நமக்கு 0 மைனஸ் இ பவர் எக்ஸை வகையீடு செய்யும் போது அதே இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும் நமக்கு.
டிவைட் பை வி ஸ்கொயர்னால் கீழே எனக்கு வரும் 1 மைனஸ் இ பவர் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஈக்குவல் இ பவர் எக்ஸை உள்ளே கொண்டு பெருக்கலாமா? பெருக்கும் போது நமக்கு என்ன வரும்? 1 இன்ட்டு இ பவர் எக்ஸு. இ பவர் எக்ஸ்னு வருமா? அடுத்து இங்கே பாருங்கள், மைனஸ் இ பவர் எக்ஸு இன்ட்டு இ பவர் எக்ஸு. இப்போ என்ன வரும்? மைனஸ் இ பவர் எக்ஸு இன்ட்டு இ பவர் எக்ஸ்னு வருமா? அடுத்து இங்கே பாருங்கள், மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு 0. 0 பெருக்கும்போது நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ அந்த டைம் நமக்கு 0 உங்களுக்கு போடணும்னு அவசியம் இல்லை, தேவையான நீங்கள் போட்டுக்கலாம் 0ன்னுட்டு. சரிங்களா? அடுத்து மைனஸ் இ பவர் எக்ஸு மைனஸ் இ பவர் எக்ஸு, மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு இ பவர் எக்ஸு இன்ட்டு இ பவர் எக்ஸு வருதா? டிவைட் பை கீழே இருக்க 1 மைனஸ் இ பவர் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போது மைனஸ் இ பவர் எக்ஸு இன்ட்டு இ பவர் எக்ஸ், இந்த மைனஸ் டேர்முக்கும் ப்ளஸ் டேர்முக்கும் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி நமக்கு என்ன கிடைக்கும்? இ பவர் எக்ஸு டிவைட் பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு. சரிங்களா? இப்போ 0க்கு சமப்படுத்துவோமா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் 0. இப்போ இந்த மதிப்பை நம்ம 0க்கு சமப்படுத்த முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இ பவர் எக்ஸ் இருக்குது. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு என்ன? இ பவர் எக்ஸு டிவைட் பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் தேவைன்னா சைடில் போட்டுக்கோங்க ஹோல் ஸ்கொயர். இப்போ 0க்கு சமப்படுத்தும் போது இந்த டைம் என்ன ஆகும்? ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற டைம் பெருக்கெல்லாம் வருமா? அப்போ 0 ஆகிடும். இப்போ என்ன மீதி? இ பவர் எக்ஸ் ஈக்குவல் 0ன்னு வரும். இப்போ 0 இ பவர் எக்ஸு சமமானா சமம் கிடையாது. அதனால தான் நம்ம டைரெக்டாக இங்கே வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் 0 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ therefore எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் 0 எனில் எக்ஸ் ஈக்குவல் 0 எனும்போது ஃபைனலாக கீழே எடுத்து எழுதிக்கோங்க. எனும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை காண இயலாது, காண முடியாது. சரிங்களா? இந்த 0 வந்து இப்போ இ பவர் 0 1 2 இதுதான் போட்டுக்கோங்க. அது நாம் தான் அங்கே 0 எடுத்திருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு மதிப்புகளை பிரதியீடு செஞ்சு நீங்கள் போடலாம். இப்போ எக்ஸுக்கு பதில் 0 கொடுக்கும்போது, அதாவது நிலைப்புள்ளி 0 நம்ம எடுக்க போகிறோம். அப்போ என்னாகும்? ப்ளஸ் இன்ஃபினிட்டியும் இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டியும். 0 எங்கே வரும்? சென்டரில் வருமா? இந்த இடத்துல நமக்கு 0 வரும். இப்போ டேபிளேஷனில் போடும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன? இடைவெளி. செகண்ட் என்ன? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் குறியீடு. சரிங்களா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் குறியீடு. தேர்ட் வந்து ஓரியல்பு தன்மை. இப்போ ஓரியல்பு தன்மைன்னும் போது இதனுடைய திட்டமாக ஏறும் இது திட்டமாக இறங்கும், ரெண்டில் தான் ஒன்று நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இடைவெளி மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் 1, அடுத்து 0லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் 1. சரிங்களா? 0, இன்ஃபினிட்டியோ. இப்போ இதனுடைய குறியீடு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. இப்போ இதுக்கு இடைப்பட்ட மதிப்புகள் மைனஸ் மதிப்புகளாம். மைனஸ் மதிப்புகள் நம்ம என்ன பண்ணணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் பிரதியீடு செய்யணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இ பவர் எக்ஸ் டிவைட் பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோமா? இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? -1 கொடுப்போமா? -1 கொடுக்கும்போது என்ன வரும்? இ பவர் எக்ஸுக்கு பதில் -1 டிவைட் பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸுக்கு பதில் -1 ஹோல் ஸ்கொயர். இங்கே நமக்கு வந்து என்ன டேர்ம் வருது முக்கியம் கிடையாது, என்ன குறி வருதுன்றது தான் முக்கியம். சரிங்களா? இந்த இ பவர் -1 அப்படின்றத வந்து எப்படி எழுதலாம்? 1 டிவைட் பை ன்னு எழுதலாம், இ பவர் -1ன்றதை. அப்போ இந்த டேர்மில் நம்ம எழுதும் போது மேலே நமக்கு ப்ளஸ் தான் வரும், கீழேயும் ப்ளஸ் தான் வரும். இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ மேலேயும் ப்ளஸ்ஸு கீழேயும் ப்ளஸ்னும் போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு குறியீடு எப்படி இருக்கும்? ப்ளஸ்ஸு. அப்போ திட்டமாக ஏறும். சரிங்களா? அடுத்து 0லேருந்து இப்போ திட்டமாக ஏறும் எடுத்து எழுதியாச்சு. 0 டு இன்ஃபினிட்டியோ. இப்போ 0க்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில் வந்து ப்ளஸ் மதிப்புகள் இது வேணாலும் பிரதியீடு செஞ்சுக்கலாம். எக்ஸுக்கு பதில் ப்ளஸ் மதிப்புகள் இ பவர் 1 அப்படின்னு கொடுத்தாலும் சரி, டிவைட் பை 1 மைனஸ் இ பவர் 1 ஹோல் ஸ்கொயர்னு வருமா? அப்போ இந்த டேர்மிங் நமக்கு இப்போ மேலேயும் ப்ளஸ் டேர்ம் தான் வரும், ஸ்கொயர் பண்ணும்போது கீழே நமக்கு ப்ளஸ் டேர்ம் தான் வரும். அப்போ ப்ளஸ் டிவைட் பை ப்ளஸ்னால்
ப்ளஸ் தான். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் குறியீடு ப்ளஸ்ஸு. இப்போ ஓரளவு தன்மை எப்படி இருக்கும்? திட்டமாக ஏறும். கீழே எடுத்து மறக்காமல் எழுதிக்கோங்க. இப்போ திட்டமாக ஏறும் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து இங்கே அறுதி மதிப்பு கிடையாது. சரிங்களா? அறுதி மதிப்புகள் இல்லை. ஏன்னா நமக்கு இங்கே வந்து நிலைப்புள்ளி நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 0. நமக்கு நாட் ஈக்குவல் 0 வந்துருச்சு. அதே போல் தன்மை வந்து எப்படி இருக்குது? இது எப்படி கண்டுபிடிக்குது? அறுதி மதிப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் ஆகணும், இல்லை ப்ளஸ் மைனஸ் ஆகணும். ஏன்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகும்போதும் சரி, இல்லை மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக வரும்போதும் இடம் சார்ந்த பெருமமோ இல்லை இடம் சார்ந்த சிறுமமோ கிடைக்கும். ஆனால் ரெண்டும் மைனஸ் மைனஸ் வருது, இல்லை ரெண்டும் ப்ளஸ்ஸு வருதுன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து அறுதி மதிப்பு கிடையாது. சரிங்களா? ஒன்று ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு போகணும், இல்லை மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஃபோர்த் சப்ரிவேஷன் நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் x cube divided by 3 minus log of x. சரிங்களா? இப்போ எப்பயும் போல் சேம் இந்த டேர்மையும் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து வகையீடு செய்ய போகிறோம். தேவைன்னா நீங்கள் மேலே எழுதிக்கலாம். எக்ஸை பொறுத்து வகையீடு செய்க. இப்போது எக்ஸை பொறுத்து வகையீடு செய்கிறனா ஒரு தடவை வகையீடு செஞ்சால் எஃப் டேஷ்னு வரும். மேலே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல், இப்போ எக்ஸஸ் க்யூப்னு இருக்கா, எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும்போது அடுக்கு ஒரு தடவை முன்னே எடுத்து எழுதுவோம், அடுக்குலேருந்து ஒரு மதிப்பை லெஸ் பண்ணுவோம். 3 ஒரு தடவை முன்னே வரும், எக்ஸு அடுக்கு 3 மைனஸ் 1 வரும், டிவைட் பை இந்த 3 அப்படியே வந்துடும். சரிங்களா? மைனஸ் இப்போ லாக் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா, இப்போ லாக் ஆஃப் எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது மதிப்பு என்ன? 1/x. இந்த மதிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக் ஆஃப் எக்ஸை வந்து வகையீடு செஞ்சால் மதிப்பு நமக்கு 1/x. சரிங்களா? இப்போ இதுக்கு பதில் என்ன வரும்? 1/xன்னு வரும். இப்போ இங்கே பெருக்கல்ல இருக்கிற 3 வகுத்தில் இருக்கிற 3 கேன்சல் ஆகிடுமா? இப்போ என்ன மீதி? எக்ஸு 3 மைனஸ் 1 2 மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸு. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? இதில் எதுவுமே இல்லை, ஒன்றுக்கு தான் அர்த்தம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு. இப்போ என்ன ஆகும்? எக்ஸஸ் க்யூபு மைனஸ் 1 இன்ட்டு 1 1 டிவைட் பை 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு. இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு. சரிங்களா? இல்லை இந்த இப்படி எழுதினாலும் சரி, இல்லை இதை கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பில் மூவ் பண்ணி எழுதுகிறோன்னா வேணா எக்ஸஸ் க்யூப் மைனஸ் 1 இங்கே டிவைட் பை இந்த டேர்மை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் எடுத்து எழுதணும்னா தேவைன்னா இப்படி மாற்றலாம். அந்த 1/xன்னு இருக்கா, இதை 1 டிவைட் பை எக்ஸு இன்ட்டு எக்ஸஸ் க்யூப் மைனஸ் 1. ஏன்னா பகுதியில் இருந்தவே நமக்கு வந்து அடிமானத்தில் இருக்குது, மேலே 1க்கு தான் அர்த்தம். இப்போ 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸஸ் க்யூப் மைனஸ் 1 இப்படியும் எழுதிக்கலாம், இல்லை இப்படி வேணுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு கொடுப்போம். இப்போ 0க்கு சமப்படுத்தும் போது மதிப்பு கொடுக்கும்போது எக்ஸாமுக்கு 0 கொடுக்குறோம்னா என்ன வரும்? 1 டிவைட் பை எக்ஸுக்கு போது 0 வரும். எக்ஸு அப்படி 1/0 அப்படின்னாவே இதனுடைய மதிப்பு இன்ஃபினிட்டியோ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் 0 எனும் 0 என்னும்போது எப்படி இருக்கும்? எனில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து காண முடியாது. சரிங்களா? எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0 சமப்படுத்தும் போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸஸ் க்யூப் மைனஸ் 1 வருமா, ஈக்குவல் 0. இப்போ இங்கே பெருக்கல் இருக்கிற 1/x ஈக்குவல் வரும்போது பகுத்தலில் மாறும். எப்படி 0 டிவைட் பை 1/xன்னு வரும். 0வால் பெருக்கினாலும் வகுத்தாலும் 0 தான் கிடைக்கும். அப்போ எக்ஸஸ் க்யூப் மைனஸ் 1 ஈக்குவல் 0ன்னு வருமா. இப்போ எக்ஸஸ் க்யூப் மைனஸ் 1 இந்த பக்கம் வந்து ப்ளஸ் 1 மாறும். இப்போ +1 நமக்கு எக்ஸின் மதிப்பு மட்டும்தான் வேணும். இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த க்யூப் இந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறுமா, அதாவது க்யூப் ரூட்டாக மாறும். எக்ஸ் ஈக்குவல் க்யூப் ரூட் ஆஃப் 1. 1க்கு ரூட் போட்டாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும் மதிப்பு. அப்போ எக்ஸின் மதிப்பு என்னவாக இருக்கும்? 1. சரிங்களா? இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இங்கே எக்ஸ் ஈக்குவல் 1 இருக்குது, மேலே நம்ம எக்ஸ் ஈக்குவல் 0 எடுத்துருக்கோமே, நம்ம எக்ஸ் ஈக்குவல் 0ன்னு எடுக்கும் போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து காண முடியாது. இங்கே நமக்கு எக்ஸின் மதிப்பு 1 கிடச்சிருக்கு. இப்போ நிலைப்புள்ளி வந்து 1 மட்டும் கிடையாது, 0 எடுக்கும் போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. சரிங்களா? இதையே நம்ம நிலைப்புள்ளியை தான் எடுத்துக்கணும். 0 எடுக்கும் போது கண்டுபிடிக்க முடியல, அதுக்கப்புறம் எடுக்கும் போது மதிப்பு கொடுக்கும் போது நம்ம 1ன்ற ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா?
இப்போ பாருங்கள் மென்ஷன் பண்ணும்போது இப்போ ப்ளஸ் இன்ஃபினிட்டியோ இது மைனஸ் இன்ஃபினிட்டியோ ஒரு மதிப்பு என்ன நமக்கு 0 கிடச்சிருக்கு, அடுத்து நமக்கு 1 கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போது இடைவெளி எடுக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் எப்பயும் போல் நிலைப்புள்ளி எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, 0 டு 1, 1 டு இன்ஃபினிட்டியோ. இப்போ இதுக்கு 3 இடைவெளியே எடுப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம 3 இடைவெளி எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, லாக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 3rd கொஷினுக்கு வந்து நமக்கு லாக் வந்ததுனாவே அந்த இடத்துல நமக்கு மதிப்புகள் எப்படி இருக்கும், ப்ளஸ் மதிப்புகள் மட்டும்தான் வரும். லாக் வந்துச்சுன்னா மைனஸ் மதிப்புகள் வராது. சரிங்களா? அப்போ இந்த பங்குதில் மைனஸ் மதிப்புகள், இந்த பங்குதில் ப்ளஸ் மதிப்புகள். மைனஸ் மதிப்பு இங்கே நமக்கு வராது. லாக் வந்தால் மைனஸ் மதிப்பு வராது, ப்ளஸில் கண்டிப்பாக ப்ளஸ் தான் வரும். சரிங்களா? அப்போது இடைவெளி நமக்கு 2 தான் வரும். ஃபஸ்ட்டு இடைவெளிகள், அடுத்து எஃப்' ஆஃப் எக்ஸோடைய குறியீடு, எஃப்' ஆஃப் எக்ஸின் குறியீடு, அடுத்த தன்மை அதனுடைய ஓரியல்பு தன்மை. சரிங்களா? அப்போ இடைவெளி என்னென்ன வரும், 0 டு 1 வரும், 1 டு இன்ஃபினிட்டி வரும். 0,1 இன்னொன்று 1, இன்ஃபினிட்டியோ. இப்போ எஃப்' ஆஃப் எக்ஸின் குறியீடு, இப்போ 0க்கும் 1க்கும் இடையில் வந்து என்ன இருக்குது, பாயிண்டில் நமக்கு மதிப்புகள் வரும். இப்போ பாயிண்டில் இதோ ஒரு மதிப்பு எடுத்து இங்கே எஃப்' ஆஃப் எக்ஸு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, 1/x இன்ட்டு x³ - 1ன்ட்டு அந்த இடத்துல நீங்கள் பிரதியீடு செய்யணும். இப்போ 0க்கும் 1க்கும் 0.1, 0.2, 0.3, 0.9 வரைக்கும் வரும். நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக 0.5 எடுத்துக்கலாம். நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸுக்கு பதில் 0.5 இங்கே கொடுக்கும்போது என்ன வரும், 1/xக்கு பதில் 0.5 வரும் இன்ட்டு 0.5 3 - 1 வருமா. இப்போ இங்கே நமக்கு எப்படி இருக்குது மதிப்புகள், இந்த இதில் 1/0.5 இருக்குது. இப்போ 0.5ன்னா 1/2 இப்போயும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துலையும் நமக்கு பாயிண்டில் இருக்குது, அதாவது பாயிண்ட்லனா 1 விட சின்ன மதிப்புகள் இருக்குது. அப்போ நம்ம 3 பெருக்கும் போது என்ன வரும், 0 பாயிண்டில் நமக்கு மதிப்பு கிடைக்கும். அப்போ 1 விட சிறிய மதிப்பு, இதில் வந்து மைனஸ் வேல்யூ வரும். அப்போ இங்கே ப்ளஸ் மதிப்பு இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், நமக்கு இங்கே என்ன வேல்யூ வருதுன்றது முக்கியம் இல்லை, இந்த இடத்த பொறுத்தளவுக்கு என்ன குறியீடு வருது. சரிங்களா? அப்போது இங்கே என்ன ஆகும், மைனஸ் குறியீடு வரும். இப்போ எஃப்' ஆஃப் எக்ஸ்னு குறியீடு மைனஸ்ன்னும் போது இதனுடைய ஓரியல்பு தன்மை எப்படி இருக்கும், திட்டமாக இறங்கும். சரிங்களா? திட்டமாக இறங்கும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், 1, இன்ஃபினிட்டியோ, அதாவது இடைவெளி 1லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே எந்த மதிப்புகளை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸுக்கு என்ன பண்ணலாம், நம்ம 1/, எக்ஸுக்கு 2 தரலாமா. இதோ நீங்கள் 2, 3, 4 இங்கே என்ன நம்பர் கொடுக்கணுமோ நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட நம்பர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? எந்த மதிப்புகள் கொடுத்தாலுமே மதிப்பு குறியீடு மாறாது. மதிப்புகளில் வேணால் வித்தியாசம் வரும், குறியீடு சேம் ஒரே போல் தான் வரும். அடுத்து x³, அப்போ என்ன 2³ வருமா, -1, 1/2 அப்படியே வந்துடும். 2³ போது 2 3 தடவை பெருக்கணும். பெருக்குன்னா 2 × 2 × 2ன்னு வரும். அந்த பெருக்கிறதுல ஒரு சைடில் போட்டுக்கோங்க. 2 2 4, 4 2 8, அப்போது 8 - 1 வரும். கழிச்சா என்ன ஆகும், 7, 1/2. இங்கேயும் ப்ளஸ் மதிப்புகள், இங்கேயும் ப்ளஸ் மதிப்புகள். நீங்கள் டிவிஷனில் கேன்சல் பண்ணாலுமே உங்களுக்கு மதிப்புகள் எப்படி வரும், ப்ளஸில் தான் மதிப்பு வரும். ப்ளஸில் வரும்போது எஃப்' ஆஃப் எக்ஸின் குறியீடு எப்படி இருக்கும், 1லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே எடுக்கும்போது ப்ளஸில் வரும். அப்போது இதனோட தன்மை எப்படி இருக்கும், ப்ளஸ்ன்னு வந்துட்டாவே நமக்கு திட்டமாக ஏறும். மைனஸ்ன்னு வந்தால் திட்டமாக இறங்கும், ப்ளஸ்ன்னு வந்தால் திட்டமாக ஏறும். அதே போல் குறியீடுங்க மைனஸ் மைனஸ் வந்தாலும் சரி, ++ வந்தாலும் சரி, அறுதி மதிப்பு கிடையாது. ஆனால் இங்கே நமக்கு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துருக்கா, அப்போ மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும்போது இதுக்கு அறுதி மதிப்பு இருக்கும். கண்டுபிடிக்கலாமா. இப்போ 0 1, அதாவது இப்போ 0லேருந்து 1 இந்த இடைவெளியில் நமக்கு மைனஸ் குறியீடு கிடச்சிருக்கு, 1லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே ப்ளஸ் குறியீடு கிடச்சிருக்கு. அப்போ எப்படி இருக்கும், -2 ப்ளஸ்ன்னும் போது இந்த இது நமக்கு எப்படி இருக்கும், இடம் சார்ந்த சிறுமம் இருக்கும். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா. அப்போ என்ன இடம் சார்ந்த சிறுமம் நமக்கு
0 to 1 1 இன்ஃபினிட்டி. அப்போ 1 நமக்கு கிடைக்கிது, 1லேருந்து மாறும் போது கிடைக்கிது. இப்போ எக்ஸுக்கு என்ன பண்ணலாம், 1 கொடுக்கலாமா, இதை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் தான் பிரதியீடு செய்யணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் கிடையாது. இப்போ 1 கொடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 1 ஈக்குவல் என்ன வரும், எக்ஸஸ் க்யூபா, அப்போ ஒன்று 1 க்யூப்னு வரும், டிவைட் பை 3 கீழே அப்படியே வந்துடும், மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 1 ஈக்குவல் 1 3 தடவை பெருக்கினாலுமே அதே 3 தான் கிடைக்கும் நமக்கு. அப்போ 1/3 அப்படியே வந்துடும், மைனஸ் லாக் ஆஃப் 1. லாக் ஆஃப் 1ஓட மதிப்பு என்ன நமக்கு 0. இப்போ 0வால் கூட்டினாலோ கழிச்சாலோ அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், 1/3 அப்படியே வந்துடும். இது எஃப் ஆஃப் 1ஓட மதிப்பு. அப்போ இந்த இடத்துல வந்து therefore இடம் சார்ந்த சிறுமம். அப்போ இடம் சார்ந்த சிறுமம்னு எழுதினாலும் சரி, இடம் சார்ந்த சிறும மதிப்புன்னு எழுதினாலும் சரி. இப்போ சிறும மதிப்பு என்ன, 1/3. இங்கே வந்து நமக்கு இடம் சார்ந்த பெருமம் கிடையாது, அதையும் கண்டிப்பாக கீழே மென்ஷன் பண்ணணும். இடம் சார்ந்த பெரும மதிப்பு இல்லை, இல்லை பெருமம் இல்லைன்னு எழுதினாலும் சரி. சரிங்களா. அடுத்த 5th சம் பாருங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 கொடுத்துருக்காங்களா. எப்பவுமே நமக்கு இங்கே ஒரு எக்ஸ் தான் கொடுப்பாங்க, நாங்கள் 2 எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு எக்ஸாக மாற்றி எழுதுவோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போ சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ், இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போது சைன் 2x அப்படின்னும் போது இதை 2 sin எக்ஸ்ன்னு எழுதுவோமா. அப்போது 1/2 sin 2xன்றது sin x இன்ட்டு காஸ் எக்ஸ்ன்னு வருமா. அதாவது இந்த sin x காஸ் எக்ஸுக்கு பதிலாக 1/2 sin 2x, இந்த டேமுக்கு பதிலாக இது எழுதிக்கலாம், இதுக்கு பதிலாக இது எழுதிக்கலாம். சரிங்களா, அதுதான் ஈக்குவல். இப்போ sin x இன்ட்டு காஸ் எக்ஸுக்கு பதிலாக 1/2 sin 2xன்னு ஒரு எக்ஸ் நம்ம எழுதிக்கலாமா, ப்ளஸ்ஸு 5. சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த எஃப் ஆஃப் எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாமா. வகையீடு செய்யும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். 1/2 அப்படியே வந்துடும். இந்த sin 2xை வந்து வகையீடு செய்யும்போது ஃபஸ்ட்டு சைனை பொறுத்து வகையீடு செய்யணும், அடுத்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணும். இப்போ சைன் பொறுத்து வகையீடு செய்யும்போது சைன் என்னவா மாறும், காசாக மாறும். இப்போ காஸ் 2xன்னு வரும். சரிங்களா. அடுத்து 2xை பொறுத்து இப்போ எக்ஸுக்கும் 2 இருக்குது, அப்போ 2xன்னு தான் எடுக்கணும். இன்ட்டு எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும்போது என்ன வரும், 1 வருமா. 1 இன்ட்டு எக்ஸ் தான், அப்போ என்ன 2ன்னு வரும். சரிங்களா. இப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு 1, அப்போ 2 இன்ட்டு 1 2, அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ப்ளஸ்ஸு மாறிலி உறுப்பு 0 ஆகிடுமா. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்னாகும், பெருக்கல் இருக்க 2க்கும் வகுத்தில் இருக்க 2க்கும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா 1 இன்ட்டு காஸ் 2x, அதே காஸ் 2x தான் வரும். ப்ளஸ் 0, 0வால் கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன, காஸ் 2x. சரிங்களா. இப்போ இந்த மதிப்பை 0க்கு சமப்படுத்துவோமா. பாருங்கள், இப்போ 0க்கு சமப்படுத்தும் போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0ன்னு வரும். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு என்ன, காஸ் 2x ஈக்குவல் 0. நமக்கு இங்கே பாருங்கள், காஸ் எக்ஸ் ஈக்குவல் 0 அப்படின்னும் போது இங்கே எக்ஸுக்கான தீர்வு நமக்கு என்ன, எக்ஸ் ஈக்குவல் 2n + 1 π/2ன்னு வரும். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். அப்போது இது எக்ஸோடைய தீர்வு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த நமக்கு 2xன்னு இருக்குது, எக்ஸுன்னும் போது 2n + 1 × π/2ன்னா இப்போ 2x அப்படின்னும் போது இங்கே நமக்கு தீர்வு என்னவா கிடைக்கும், 2x ஈக்குவல் 2n + 1 × π/2. சரிங்களா. இது காஸ் எக்ஸ் ஈக்குவல் 0 அப்படின்னும் போது எக்ஸோடைய தீர்வாக வரும். இப்போ சமப்படுத்தும் போது பாருங்கள், 2x ஈக்குவல் 2n + 1 × π/2ன்னு வருதா. இங்கே பெருக்கலுக்கு 2 ஈக்குவல் வரும்போது வகுத்தெல்லாம் மாறும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் 2n + 1 × π/2 × 2, 2 2 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல்
2n + 1 × π/4. இது எக்ஸ் உடைய தீர்வு. இங்கே நமக்கு 2x அப்படின்னும் போது இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து நம்ம எப்பயும் போல் n, இப்போ எக்ஸுக்கு போல் n வந்துருக்கு. இந்த எண்ணுக்கு வந்து நம்ம 0, எப்பயும் போல் 0 கொடுக்கலாமா? அப்போ n = 0 எனில், அப்போ 0ன்னும் போது எக்ஸ் ஈக்குவல், இப்போ 2 × n பதில் 0 + 1, இங்கே π/4 அப்படியே வந்துடும். 0 × 1 0 தான். அப்போ 0 + 1ன்னு வரும், π/4. 1 கூட்டும் போது என்ன ஆகும், அது 1 தான் வரும். 1 × π/4. அப்போ மதிப்பு என்னவா கிடைக்கும் நமக்கு? π/4ன்னு கிடைக்கும். சரி, அடுத்து 1 கொடுத்து பார்க்கலாமா? இப்போ 1 கொடுக்கும்போது n = 1 எனில், இப்போ 1 கொடுத்தா x = 2 × x-க்கு n-க்கு பதில் 1 + 1 × π/4. இப்போ 2 × 1 2, 2ம் 1ம் கூட்டினா 3. இப்போ என்னவாகும்? 3 × π/4ன்னு வரும். இது எப்படி எழுதலாம்னா 3π/4 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், n = 2. 2 எனில் அப்படின்னும் போது x = 2 × n-க்கு பதில் 2 + 1 π/4ன்னு வருமா? இப்போ 2 × 2 4, 4 1 5. அப்போ என்னவாகும்? 5π/4ன்னு வரும். அடுத்து n-க்கு சப்போஸ் 3 அப்படின்னும் போது 3 எனில், 3 கொடுத்தங்கன்னா x = 2 × n-க்கு பதில் 3 + 1 π/4. இப்போ 2 × 3 6, 6 1 7. இப்போ என்னவாகும்? 7π/4. சரிங்களா? இதே ப்ரோசம் எக்ஸெட்ரா. இதுக்கு அடுத்து பாருங்கள், n-க்கு 4, 4 கொடுத்தா நமக்கு என்ன வரும்? 2 × 4ன்னு வருமா? அப்போ 8, 8 + 1, இங்கே π/4 வரும். 8 1 9, 9 π/4 அப்படின்னா நமக்கு 45 டிகிரி π/4ன்னும் போது. இப்போ 45 டிகிரி அப்படின்னா பெருக்கி பாருங்கள், 9ஐயும் 45ஐயும் பெருக்கினா நமக்கு 405ன்னு வந்துடும். ஆனால் நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 0லேருந்து 2πக்குள்ளே தான், இதுக்குள்ளே தான் நமக்கு வரணும். அப்போது 7π/4 வரைக்கும் தான் நமக்கு வரும். அதுக்கு மேலே நம்ம டிகிரி எடுக்கும் போது 7 × 45 பேருக்குன்னு நமக்கு 2πக்குள்ளே தான் வருமே அதனோட டிகிரி. இப்போங்க நமக்கு 405ன்னு வந்துடுதா? அப்போது இந்த 9π/4 இது நமக்கு வராது, 7π/4 வரைக்கும் தான் வரும். அப்போது therefore நிலைப்புள்ளிகள் பார்த்திங்கன்னா பாருங்கள், நிலைப்புள்ளிகள் என்னென்ன? π/4, 3π/4, 5π/4, 7π/4. இந்த எல்லா மதிப்புமே நமக்கு 0லேருந்து 2πக்குள்ளே தான் வருமே. சரிங்களா? பாருங்கள், நிலைக்கோடு மென்ஷன் பண்ணும்போது இப்பயும் போல் அவங்க நமக்கு இங்கே நம்ம இன்ஃபினிட்டி டு 0 கொடுக்க முடியாது, ஏன்னா லிமிட் கொடுத்துருக்காங்க இந்த சப்டிவிஷனுக்கு மட்டும். எனது 0லேருந்து 2π வரைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு எப்படி இருக்கும்? இதுக்குள்ளே தான் வருமே. அப்போ π/4, 3π/4, 5π/4, 7π/4. இந்த எல்லா மதிப்புகளுமே நமக்கு 0லேருந்து 2πக்குள்ளே தான் வரும். சரிங்களா? அப்போது இதுக்கான இடைவெளி கண்டுபிடிப்போமா? அப்போது இடைவெளிகள் f'(x)இன் குறியீடு இதனுடைய தன்மை ஓரியல்பு தன்மை. சரிங்களா? ஃபஸ்ட்டு இடைவெளி 0லேருந்து π/4க்குள்ளே, 0π/4. அடுத்த இடைவெளி π/4லேருந்து 3π/4க்குள்ளே, π/4,
3π/4. அடுத்த இடைவெளி 3π/4லேருந்து 5π/4க்குள்ளே. அப்போ 3π/4, 5π/4. அடுத்த இடைவெளி 5π/4, 7π/4 வரும். சரிங்களா? 7π/4. அடுத்த இடைவெளி 7π/4லேருந்து 2π வரைக்கும். இப்போ இங்கே π/4னா 45 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ 0வுக்கும் 45 டிகிரி, அதாவது π/4ன்னும் போது 45 டிகிரி. இந்த 0வுக்கும் π/4 45 டிகிரிக்கு இடையில் ஏதாவது 35 டிகிரி நம்ம எடுத்துக்கலாமா? இப்போது 35 டிகிரி இதில் எங்கே பிரதியீடு செய்யணும்? f'(x)ல் பிரதியீடு செய்யணும். சரிங்களா? அப்போ f'(x)ன் மதிப்பு என்ன? சைடில் கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ f'(x)ன்னும் போது நமக்கு cos 2xன்னு வரும். சரிங்களா? அப்போது 45 டிகிரி மென்ஷன் பண்ணும்போது, சரி, இப்போ 0லேருந்து 35 டிகிரிக்குள்ளே, இப்போ 30, 35, 25 சம்திங் நீங்கள் இது மாதிரி கொடுத்துக்கலாம். நமக்கு டேபிளேஷன் போய் இங்கே cos 2 × 30 டிகிரி கொடுக்கலாமா? 30 டிகிரி. ஏன் இதுக்கான வேல்யூஸ் நமக்கு தெரியும். 30ன்னும் போது 2 × 3 6. அப்போ என்ன ஆகும்? cos 60 டிகிரின்னு வரும். cos 60 டிகிரியோடைய வேல்யூ என்ன? 1/2. 1/2ன்றது ப்ளஸ் மதிப்பு தான். அப்போது 0 to π/4, அதாவது 45 டிகிரிக்குள்ளே f'(x) குறியீடு எப்படி இருக்கும்? ப்ளஸ்ஸாகத்தான் இருக்கும். ப்ளஸ்ன்னும் போது இதனுடைய ஓரியல்பு தன்மை திட்டமாக ஏறும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், π/4. π/4லேருந்து 3π/4, அதாவது இப்போ இதில் π/4ன்னு 45 டிகிரின்னு தெரியும். அடுத்து 3π/4. உங்களுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு இடைவேளைகளை π/4 பையை மென்ஷன் பண்ணி வருது, நமக்கு சம்ஸ் வருது அப்படின்னாவே இதுக்கான இடைவேளைகள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈஸியாக பாருங்கள். ஒரு சிம்பிள் மெத்தட். இந்த மாதிரி அப்ரிவேஷனில் வரும்போது f'(x)ன் குறி எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ளஸ் வருதா மைனஸ் வருதான்றதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்துருச்சா, அடுத்து மைனஸ் வரும், அடுத்து ப்ளஸ் வரும், அடுத்து மைனஸ் வரும். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு மாறி மாறி வரும். இந்த மாதிரி மெத்தட் இந்த சம்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற சம்ஸுக்கு பொருந்தாது. சரிங்களா? அப்போது இங்கே என்ன ஆகும்? மைனஸ்ன்னும் போது திட்டமாக இறங்கும்னு வரும் இதனுடைய தன்மை. ப்ளஸ்ன்னும் போது திட்டமாக ஏறும். இந்த மாடல் இந்த சம்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும், எல்லா சம்ஸுக்கும் வராது. அந்த மாதிரி பை மென்ஷன் பண்ணி சம்ஸுக்கு வருது பார்த்தீங்களா எல்லாமே. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு உங்கள் மைனஸ் மதிப்பு ப்ளஸ் மதிப்பு இப்படி மாறி மாறி தான் வருமே. சரிங்களா? அடுத்து அங்கே மைனஸ்ன்னும் போது திட்டமாக இறங்கும். சரிங்களா? அடுத்து 7π/4, 2π. இந்த இடைவெளியில் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு வரும்போது இங்கே நமக்கு ப்ளஸ்ன்னு வரும். அப்போ இங்கே என்ன ஆகும்? ஒரு தன்மை திட்டமாக ஏறும். சரிங்களா? அப்போது இந்த டேபிளேஷன் நம்ம குறிக்கும் போது நமக்கு எப்படி வரும்? இது ப்ளஸ்ஸா, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மாறி மாறி வரும்போது ப்ளஸ்ஸு இதிலேருந்து மைனஸ்க்கு மாறும்போது இந்த இடத்துல பெரும மதிப்பு, மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு மாறும்போது சிறும மதிப்பு, திரும்ப ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு மாறும்போது பெரும மதிப்பு, திரும்ப மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு மாறும்போது சிறும மதிப்பு. சரிங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு போனால் பெருமம், மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு போனால் சிறுமம். இப்போ பெரும மதிப்பு சிறும மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் f(x)ஐ பயன்படுத்தி. சரிங்களா? f(x)ல் தான் பிரதியிடணும், f'(x)ல் கிடையாது. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே f'(x) எடுக்கணும், எங்கே f(x) எடுக்கணும் அப்படின்றது. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு f(x) வேணால் எடுத்து நீங்கள் மேலே எழுதிக்கோங்க. நாம் என்ன கண்டுபிடிச்ச மாற்றி f(x) = 1/2 sin 2x + 5. சரிங்களா? ஃபஸ்ட்டு π/4 எடுக்கலாமா? எக்ஸுக்கு பதில் f(π/4) ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோமா?
பிரதியை செய்யும் போது 1/2 சைன் அங்கே என்ன வரும் 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக π/4ன்னு வரும் ப்ளஸ்ஸு 5 சரிங்களா. இப்போ கேன்சல் பண்ணால் 1 2 2 4. அப்போ 1/2 சைன் π/4ன்னு வருமா ப்ளஸ்ஸு 5. இப்போ சைன் π/4 1/2 அப்படியே வந்துடும். இப்போ சைன் π/4னா நமக்கு 90 டிகிரி. 90 டிகிரியோட மதிப்பு என்ன 1 சரிங்களா. எங்கள் சைடில் எழுதிக்கோங்க, அப்போ தான் இங்கே எப்படி மாறுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போது இங்கே மதிப்பு என்னவா இருக்கும் நமக்கு 1 ப்ளஸ்ஸு 5. 1 கூட பிறகுன்னா அதே டைம் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன ஆகும் 1/2 ப்ளஸ் 5 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா. இதுவுமே இல்லை 1க்கு தான் அர்த்தம். 1 × 1 1 ப்ளஸ் 2 × 5 10 டிவைட் பை 2 × 1 2. இப்போ ஆன்சர் என்ன வரும் 1 10 கூட்டினா 11 11/2. இது f/π/4 உடைய மதிப்பு. அடுத்து பாருங்கள் f(3π/2) சரி 3π/4 கண்டுபிடிக்கலாமா. அப்போ 1/2 சைன் 2 × எக்ஸுக்கு பதில் 3π/4 ப்ளஸ்ஸு 5 சரிங்களா. கேன்சல் பண்ணலாமா. இப்போ கேன்சல் பண்ணால் பாருங்கள் 1 2 2 4 கேன்சல் ஆகுமா. இப்போ 1/2 சைன் என்ன வரும் 3π/2ன்னு வரும் சரிங்களா ப்ளஸ்ஸு 5. இப்போங்க 1/2 அப்படியே வந்துடும். இப்போ சைன் 3π/2 இருக்கா. அப்போ சைன் 3π/2ன்னும் போது நமக்கு 270 டிகிரி வரும் சரிங்களா. அப்போ 270 டிகிரி அப்படின்னும் போது இது கிராஃபில் போடும் போது பாருங்கள் எப்படி வரும் நமக்கு. இங்கே 0வா அங்கே 0 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கே 180 டிகிரி, இங்கே 270 டிகிரி வரும். திரும்ப இங்கே வந்தால் 360 டிகிரின்னு வரும் சரிங்களா. அப்போது 270 டிகிரி எப்படி இருக்குன்னா இப்போ சைன் 90 டிகிரியோட மதிப்பு என்ன 1. அப்போது இங்கே 270 டிகிரின்னு கீழே வருது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் -1 சரிங்களா. அப்போது இங்கே என்ன வரும் மதிப்பு சைன் 270 டிகிரியோட மதிப்பு -1. இங்கே என்ன மதிப்பு வருதோ அது அப்படியே ஆப்போசிட்டில் கீழே வரும்போது அப்படி மாறிக்கும். ப்ளஸ்ன்னா மைனஸில் மாறிக்கும் சரிங்களா. ப்ளஸ்ஸு 5 ஈக்குவல் இப்போங்க +1 × -1 அப்போ என்ன வரும் -1 டிவைட் பை 2 ப்ளஸ்ஸு 5ன்னு வரும். இப்போ -1 டிவைட் பை 2 ப்ளஸ் 5 அப்படின்னும் போது க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுக்கலாமா. இதுவுமே எல்லாம் 1 1 × -1 -1 ப்ளஸ் 2 × 5 10 டிவைட் பை 2 × 1 2 ஈக்குவல் -1 ப்ளஸ் 10 லெஸ் பண்ண என்ன வரும் ப்ளஸ்ஸு 9 டிவைட் பை 2 சரிங்களா. இது f(3π/4) உடைய மதிப்பு சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் f(5π/4) உடைய மதிப்பு ஈக்குவல் 1/2 சைன் 2 × எக்ஸுக்கு பதிலாக 5π/4 அப்ளை பண்ண போகிறோம் ப்ளஸ்ஸு 5 சரிங்களா. கேன்சல் பண்ணலாமா. 1 2 2 4. இப்போ 1/2 சைன் 5π/2 ப்ளஸ்ஸு 5. இப்போ 5π/2ன்னா இது நமக்கு எத்தனை டிகிரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைன் 5/2 π/2ன்னா நமக்கு 90 டிகிரின்றது தெரியும். இப்போ இங்கே கூட 5 இருக்குது. இப்போ இன்ட்டு 5 5ன்னா என்ன வரும் 450 டிகிரி. இல்லை 450 டிகிரி கண்டுபிடிக்கலாமா. இது 0 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி இது 270 டிகிரி. இங்கே வந்து ஒரு சுற்று வந்துச்சுன்னா 360 டிகிரி. ஆனால் நமக்கு 450 இருக்குது 360 மறுபடியும் இப்போ 360 வந்துருச்சுங்க. ஒரு சுற்றி வந்துடுச்சு 360 360 திரும்ப மேலே போகும்போது என்னவாகும் 360
ஒரு 90 450. அப்போது 0ல் ஆரம்பித்து 90 180 270 360 ஒரு சுற்று முடிச்சுட்டு மறுபடியும் மேலே போனால் தான் நமக்கு 450 டிகிரி. அப்போ 450 டிகிரி நமக்கு இங்கே வரும். அப்போ 450 டிகிரியின் மதிப்பு எவ்வளவா இருக்கும்? 90 டிகிரிக்கு சமமாக இருக்கும். 90 டிகிரியோட மதிப்பு என்ன? +1. அப்போது 1/2 இங்கே sin 5/2 மதிப்பு என்னவாக இருக்கும்? 1 +5. 1/2 × 1 பெருக்கும்போது என்ன வரும்? அது 1/2 தான் வரும், +5. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். மதிப்பு என்ன வரும்? 11/2ன்னு வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், f(7π/2) பிரதியீடு செய்யலாமா? அப்போ என்ன வரும்? 1/2 sin 2 × 7π/4 மாற்றிக்கோங்க, 4 +5. இப்போ கேன்சல் பண்ணால் 1 2 2 4. அப்போ 1/2 sin 7π/2 +5ன்னு வரும். இப்போ π/2ன்னா நமக்கு தெரியும் sin 90 டிகிரி. 90 டிகிரி கூட 7 இருக்கா? அப்போ 7 பெருக்கிக்கலாம். 7 பெருக்குன்னா மதிப்பு என்ன கிடைக்கும்? நமக்கு 630ன்னு கிடைக்கும். அப்போ 630 டிகிரி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு சுற்றி வந்தால் 360 டிகிரி. சரிங்களா? மறுபடியும் இங்கே வரும்போது நமக்கு 450 டிகிரி. திரும்ப சுற்றி வரும்போது 450 டிகிரி. இந்த 450 டிகிரி திரும்ப நமக்கு இங்கே வந்ததுன்னா என்ன வரும்? நமக்கு 540 டிகிரின்னு இங்கே வருமா? திரும்ப சுற்றி வரும்போது திரும்ப இங்கேருந்து இங்கே வரும்போது நமக்கு என்னவா மாறும்? 630 டிகிரி வரும். ஒரு சுற்றி வந்து திரும்ப ஒரு சுற்றும் போது 450 டிகிரி, இங்கே 540 டிகிரி, இங்கே 630 டிகிரி. அப்போ இந்த 630 டிகிரி இதுக்கு சமமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 270 டிகிரிக்கு சமமாக இருக்கும். அப்போ இதனுடைய மதிப்பு என்ன? -1. அப்போ இங்கே என்ன மதிப்பு வரும்? -1 வருமா? அப்போ 1/2 மதிப்பு -1 +5. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 1 1 -1/2 +5ன்னு வரும். சரிங்களா? ஆல்ரெடி -1/2 +5 மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன? 9/2. இது அப்படியே எடுத்துங்க, பிரதியீடு செஞ்சுக்கலாம். அப்போ இங்கே நமக்கு 2 டேர்முக்கு வந்து 9/2 கிடச்சிருக்கு, 2 டேர்முக்கு வந்து 11/2 கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ பெரும மதிப்பு என்ன? 11 தான் பெருசு, 9 சின்னது. அப்போ பெரும மதிப்பு 11/2, சிறும மதிப்பு 9/3. அது எந்த டேர்முக்கு கிடைச்சிருக்கோ அந்த டேர்மை நம்ம எடுத்து எழுதி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதணும். சரிங்களா? அப்போது therefore x = நமக்கு ஃபஸ்ட்டு இடம் சார்ந்த பெருமம் எடுத்து எழுதிக்கலாமா? பெரும மதிப்பு π/4க்கும் ஒரே மாதிரி இருக்குது, 5π/4க்கும் ஒரே மதிப்பு தான், அதே 11/2 தான். அப்போது x = π/4, 5π/4 இடம் சார்ந்த பெருமம். சரிங்களா? இடம் சார்ந்த பெருமம் மதிப்பு என்ன? 11/2. சரிங்களா? அடுத்து x = 3π/4க்கும் 7π/4க்கும் ஒரே மதிப்பு. என்னது? 9/2. இது ரெண்டுத்துக்கும் சேம் ஒரே ஆன்சர். அப்போது 7π/4 இடம் சார்ந்த சிறுமம் மதிப்பு என்ன? 9/2. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.